பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஓராண்டு ஆட்சி கால சாதனைகளை விளக்கி திருச்சியில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இதுல பங்கேற்கிறதுக்காக 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. சிறப்பு விருந்தினரா மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வருகை தந்திருந்தாரு. சரியா அவர் வர நேரம் பார்த்து மழை கொட்டுன்னு கொட்ட மக்கள் எல்லாம் அங்கங்க போய் ஒதுங்கிட்டாங்க. அடாத மழையிலையும் விடாம பேசின ராதாகிருஷ்ணனோட பேச்ச காலி இருக்கைகள் மட்டுமே கேட்டன. பக்தி கொண்ட ஒரு தொண்டர் மட்டும் சூடம் எல்லாம் கொளுத்தி மழை நிக்கணும்னு வேண்டிக்கிட்டாரு. பூஜையில என்ன குறை வச்சாரோ தெரியல, மழை அவரோட வேண்டுதலை ஏற்கல பாவம். மண்ணிலே என் தமிழ் சொந்தங்கள் அவன் தம்பி மீது வைத்திருப்பதை பார்த்து நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நம்பிக்கையை என் கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் பொய்யாக்க மாட்டேன். என் உடலில் இருந்து என் உயிர் பிதுங்கி கசிந்து வெளியேறும் கடைசி நொடி வரை என் மொழிக்கும் என் இனத்திற்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அர்ப்பணித்து நின்று சாவேனை ஒழிய நான் ஒருபோதும் நான் முன்வச்ச காலை பின்வைத்து நான் போக மாட்டேன் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன்.